மணல் குவாரி முறைகேடு புகார் தொடர்பாக தொழிலதிபர்கள் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கை ரத்து செய்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறையின் அதிகார வரம்புக்குள் வராது என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளால் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக கூறியும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தை சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல்லை சேர்ந்த தொழிலதிபர் ரத்னம், அவரது உறவினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர் திலகம், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா ஆகியோருக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் என்று மொத்தம் 34 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 2 நாட்களுக்கு மேல் நீடித்த இந்த சோதனையில் மணல் குவாரி அதிபர் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளின் வீடுகளில் இருந்து கணக்கில் வராத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், 12 கோடியே 82 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 56,86,000 ரூபாய் மதிப்புள்ள 1024 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் சொத்து முடக்கத்தை நீக்க வலியுறுத்தியும் தொழிலதிபர்கள் ராமச்சந்திரன், ரத்னம் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் கனிமவள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தது சட்டவிரோதம் என்று வாதிட்டனர். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறையின் அதிகார வரம்புக்குள் வராது என்றும் தெரிவித்தனர். எனவே தொழிலதிபர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்த நீதிபதிகள் அவர்களின் சொத்து முடக்கத்தையும் நீக்கி உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.